பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஃபஸ்ட் நாள்லேயே வந்து வாயத்துறங்க சிஎம் சார் வாயத்துறங்க சிஎம் சாருங்கிறதெல்லாம் டேகெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. கடைசியில் அவர் வாயை திறந்து பேசும்போது இவங்க காதை பொத்திக்கிட்டு போயிட்டாங்க. இனிமேல் வந்து வாயத்துறங்க சிஎம் சாருன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இருக்காது. அந்த கோயிலுக்கு சராசரியாக மாதத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வெறும் 500 பேர் தான். அந்த கோயிலில் அடிப்படை வசதியான கழிப்பறை வசதியே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய குன்னூரில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு கழிவறை வசதிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்கள் இது வரைக்கும் கடந்த 8-10 மாதமாக தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி கூட இல்லாமல் வச்சுருந்தீங்க. அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன சொல்கிறதுன்னு இல்லாமல் அதுக்குன்னு டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் கிளியராக இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணுங்கிறவங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக டிஜிபியே தமிழ்நாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ரெகுலர் டிஜிபி போட்டிருக்காங்க. பொதுமக்களினுடைய பணத்தை திருடி சுரண்டி ஊரை அடித்து உலையில போடுற வார்த்தையும் கூட பயன்படுத்தினார். இன்றைக்கி ஊரை அடித்து உலையில போடுறீங்களா நான் விடமாட்டேங்க கர்ஜிக்கும் போது அவரை பாராட்டி நீங்கள் பேசணுமா? நீங்கள் அவரை வந்து ட்ரோல் பண்ணுறீங்கன்னா எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க? உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகா தொண்டர்களுக்கு அளவிட முடியாத புத்துணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் என்ன ஏற்படுத்தி இருக்கிறது கேட்கலாம். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சொன்னது போல தான் ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பாட்டு வரும்ல பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த ஸ்பீச் இருந்துச்சு. உள்ளபடியே நேற்றே நான் எதிர்பார்த்தேன் இந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. ஆனால் நம்ம இது எதிர்பார்த்ததை விட வந்து இது ஹைலி பவர்ஃபுல் ஸ்பீச்சாக இருந்துச்சு. எதிர்க்கட்சிகளுக்கு வந்து என்ன ஆகியிருக்குன்னு கேட்டிங்க, எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இது வந்து உள்ளபடியே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து கட்சி பாராபட்சம் இல்லாமல் அவர் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த நபருங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு பொது தளத்திலிருந்து பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஃபஸ்ட் நாள்லேயே வந்து வாயத்துறங்க சிஎம் சார் வாயத்துறங்க சிஎம் சாருங்கிறதெல்லாம் டேகெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. கடைசியில் அவர் வாயை திறந்து பேசும்போது இவங்க காதை பொத்திக்கிட்டு போயிட்டாங்க. இனிமேல் வந்து வாயத்துறங்க சிஎம் சாருன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இருக்காது. அடுத்த கூட்டத்தொடரில் காதை திறந்துக்குவாங்க எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி காதை திறங்க திமுக, இல்லை சட்டசபையிலே இருங்க திமுகன்னு இவங்க இது பேட்ச் போட்டு வராங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து உள்ளபடியே அவருங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாகவே இதில் பதில் அளிச்சிருந்தாருன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது பேச்சை கேட்கும்போது கூஸ் பம்ப் ஆகுது. நானே அதை உணர்றேன், நீங்களும் உணர்றீங்க, உங்கள் பேச்சிலேருந்து உணர முடியுது. டேட்டா என்ன இருக்குது சார்? இல்லை, இதில் டேட்டா வந்து பார்த்திங்கனாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் நேற்றே பேசினாங்க சட்டசபையில் பேசும்போது. இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஹெச்ஆர்என்சி பற்றி எடுக்கிறாங்கன்னா கூட ஹெச்ஆர்என்சியில் வந்து அவர் மினிஸ்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து திட்டங்களெல்லாம் வந்து நிறுத்தி எல்ஓபி பேசும்போது சொல்கிறார் திட்டங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டிங்க, கல்விக்குனாச்சுக்கு இனிமேல் நிதி கொடுப்பீங்களா நிதி கொடுக்க மாட்டீங்களான்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க அறிக்கையில் என்ன இருக்குது, 29 கல்யாண மண்டபங்கள் 17 கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்காக நீங்கள் ஒதுக்கி இருந்த 250 லட்சம் கோடி வந்து இந்த 46 திட்டங்களுக்கு உண்டானதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், அதை வந்து கேன்சல் பண்ணுறோம். அதோட இது கோர்ட்டுலேயும் ஸ்டே ஆர்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பிரான்ச்சும் வந்து இதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இன்றைக்கி மல்டி லெவல் கார் பார்க்கிங் குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் நீங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் 10 கோடி ரூபாய் செலவுக்கு கட்டுறீங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு சராசரியாக மாதத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வெறும் 500 பேர் தான்.
அந்த கோயிலில் அடிப்படை வசதியான கழிப்பறை வசதியே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய குன்னூரில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு கழிவறை வசதிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். இதில் இன்னொன்று என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பல பேர் விவாதத்தில் கூட சில நேரத்தில் பேசும்போது என்னென்னா, ஏங்க கல்வி ஃபண்டு அந்த ஃபண்டு இதெல்லாம் கார் பார்க்கிங்கெல்லாம் ஒரு பொதுமக்களுக்கு வரும்போது ஒரு உதவியாக இருக்கிறதுக்கு கட்டலாம்ல அப்படின்றாங்க. நம்மளுடைய பார்வை என்னென்னா, ஹெச்ஆர்என்சிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, லா இருக்குது. அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தெய்வ நிலையத்துக்கு உண்டான பணம் தெய்வத்திற்கு உண்டான பணம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தெய்வங்கள் பெர்பெக்சுவல் மைனர்னு சொல்லுது. அப்போ அந்த பெர்பெக்சுவல் மைனராக இருக்கும்போது அந்த சொத்தை நிர்வகிகளுக்காக தான் ட்ரஸ்டீஸே ஒழிய, அதில் உங்களுக்கு பேரண்ட்ஸ் பேட்ரியன்னு ஒரு கான்செப்ட் வருது. அப்போ ஒரு மைனராக இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் பேட்ரியை யாருன்னு கேட்டால் அரசாங்கம் கூட கிடையாது, நீதித்துறை தான், ஜுடிஷியரி தான் அது பேரண்ட்ஸ் பேட்ரியை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பொதுவெளியில் பேசக்கூடிய எல்லாருமே என்னென்னா, கோயில் பணத்தில் நல்லது செஞ்சால் என்ன, தாராளமாக செய்யலாம், அது கோயிலினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, அந்த ஹெச்ஆர்என்சிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதில் வரக்கூடிய உபரி வருமானத்தை அந்த உபரி வருமானமாக இருக்கணும். அடுத்தது அந்த சட்டத்திட்டங்கள் ஹெச்ஆர்என்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அப்போது இதில் நல்லது செய்யலாமேங்கிறத மாற்றுக்கிறது இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு அது நல்லது செய்யணும். ஏன்னா இந்த இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் இதில் வர காசு பூரா கவர்மெண்ட் காசுன்னு. இல்லவே இல்லை. பல பேர்த்துக்கு இந்த உண்மை புரியறது இல்லை. ஹெச்ஆர்என்சிங்கிறது கவர்மெண்ட் காசு இல்லை, தெய்வ நிலையங்களுடைய காசு, தெய்வத்தைக்கு உண்டானது. அப்போ அந்த ஹெச்ஆர்என்சி இந்த அசட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அங்கே ட்ரஸ்டீஸு அறங்காவலர் குழுலாம் இருக்காங்க. அவங்கள மறுபடியும் கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கே ஒழிய, இன்றைக்கி கோயிலில் உண்டியில் விழுவுறதோ டொனேஷன்ஸோ கோயிலுடைய சொத்துக்களோ அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் அல்ல. அப்போ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணிட முடியாது. பிற சமயங்களில் இருக்கக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் பொது செலவுக்கு செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அதே மாதிரி தான் இது. ஸோ அதெல்லாம் டேட்டாவோட புள்ளி விவரமாக ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சொல்கிறார். அடுத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தபோது இந்த போக்சோவை பற்றிலாம் பேசுகிறார். யார்? நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் கேள்வி கேட்குறார். அப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே பதில் சொல்கிறாங்க. நானே இது பல இடத்துல பல விவாதங்கள்லேயே நான் சொல்லியிருக்கேன். சமூக நலத்துறை அமைச்சர் திமுக ஆட்சியில் இருந்த திருமதி கீதா ஜீவன் அவர்களே ஒரு வருஷத்தில் 6999 போக்சோ வழக்குகளில் உயிரோடு இருக்கக்கூடிய சர்வைவலான கிட்ஸுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தோன்னா சட்டசபையிலையும் பேசியிருக்காங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 6999னா நீங்கள் 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு, கரெக்டு தானே? 12ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 7000 12ஆல் வகுத்தா 583. ஒரு மாதத்துக்கு 583 போக்சோ வழக்குகளை சராசரியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்ககிட்டேருந்து ஆட்சி இப்போ பறி போய் இன்றைக்கி தாவேகா கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி சட்டசபையிலே அவர் என்ன பேசுகிறார்? லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன்றைக்கி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை 100க்கும் மேலே இருக்குதுங்கிறார். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வெளியே அவர் 36வது நாளில் பேசும்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 175 நாள் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 175 குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குன்றார். நம்ம கேட்குறது, உங்கள் ஆட்சியில் 583 சராசரியாக ஒரு மாதத்துக்கு. இப்போ தாவேகாவினுடைய ஆட்சி எடுத்ததுலேருந்து அந்த 36 நாளில் நீங்கள் சொல்கிற கணக்கே 175. ராமகிருஷ்ணன், நீங்கள் உங்களுக்கு அடிப்படை எனக்கு கணக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாதத்துக்கு 583 கேஸுங்கிறது அதிகமாக, 36 நாளில் 175 போக்சோ கேஸுங்கிறது அதிகமாக? அந்த புள்ளி வரது இது வரைக்கும் தெரியாமல் வச்சுருந்தாங்கல்ல சார், அதுதானே அரசியல். 583 யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? நம்மள மாதிரி ஆட்கள் போய் சொல்கிறோம், ஆனால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு பார்க்குறது குறைச்சல் தான். இன்றைக்கி சட்டசபையிலேயே அந்த எண்ணிக்கைகள்லாம் வருது இல்லை? அப்போ இது டேட்டாவோட அவங்க சொல்கிறாங்கல்ல. இல்லை, அந்த பாலியல், அதாவது அந்த போக்சோ வழக்குகள் பதியப்படாமல் இருப்பதற்கான, குற்றங்கள் குறைவதற்கான நடவடிக்கையை அரசு என்ன எடுத்ததுன்றதுல அங்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரியான, அதுதான் இன்னைக்கு சிங்கப்பெண் படைக்கான அதிகாரம்ங்கிறதும் அங்கே கேள்விக்குறியாக்கப்படுது இல்லையா? இப்போ குற்றம் குறைஞ்சதுன்னு சொல்ல கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, குற்றங்கள் குறைவதற்காக அரசு என்ன செய்ததுன்ற கேள்வி வருது. அரசு ஒன்றும் செய்யல. சூப்பரான கேள்வி இது. நம்ம பல இடத்துல பேசியிருக்கிறோம். இப்போ சிங்கப்பெண் பண்ணது அதுக்குண்டான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இதை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்னைக்கு பேசும்போது கூட முதலமைச்சரே பேசுகிறாரு, நீங்கள் இது வரைக்கும் கடந்த 8-10 மாதமாக தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி கூட இல்லாமல் வச்சுருந்தீங்க, அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்ன சொல்கிறதுன்னு இல்லாமல் அதுக்குன்னு டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் கிளியராக இருக்குது,
அப்போ உங்களுக்கு வேணுங்கிறவங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக டிஜிபியே தமிழ்நாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ரெகுலர் டிஜிபி போட்டிருக்காங்க. ரெகுலர் டிஜிபி போடும்போது ஒரு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இருந்து வேலை நல்லா நடக்குமா, இல்லைன்னா நல்லா நடக்குமா? நீங்களே சொல்லுங்கள். இருந்தால் தான் நடக்கும். ஒரு குடும்பத்தில் கூட ஒரு குடும்ப தலைவன் ஒருத்தர் இருந்தால் அந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட. கரெக்டாக? அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம கடந்த 2 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கோம். சார், சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, 2 வயசுலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் தெரியாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது, போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது, குறிப்பாக கஞ்சா வீதிக்கு வீதி கஞ்சா கிடைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம். இன்றைக்கி அதே தான் சட்டசபையில் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்குறாரு. நீங்கள் இத்தனை நாளாக இந்த போதைப் பொருள்களை பூரா நீங்கள் பரவ விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டில். அன்னைக்கு இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. கரெக்டு. அன்னைக்கு இதை முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய வாய்ப்பு நீங்கள் அன்னைக்கு காவல்துறையை வச்சுருந்த உங்கள் முதலமைச்சர்கிட்ட இருந்துச்சே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இன்னைக்கு கேட்குறாரு. இது நியாயமான கேள்வியா தவறான கேள்வியா சார்? இப்போ நம்ம 175 இந்த போக்சோ கேஸ் 36 நாளில் வந்தது கூட வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு 0 ஆகணும். ஆனால் இந்த 36 நாளில் இல்லை, நம்ம கேட்குறது இந்த 36 நாளில் 175 போக்சோ கேஸ் நடந்துருச்சே அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு கண்ணு தெரிஞ்சுதே. மாதம் சராசரியாக 583 போக்சோ கேஸுகள் நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும்போது நடந்துச்சே சார். இதெல்லாம் ஏன் இந்த நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? இப்போ இந்த டேட்டா தெரியாதா உங்களுக்கு? தாவேகா ஆட்சி எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டேட்டாலாம் கண்ணுக்கு தெரியுமா? ஆளுங்கட்சியாக இருந்தீங்கன்னா டேட்டாவே கண்ணுக்கு தெரியாதா? அப்ப என்ன மாதிரி நிலைப்பாடு இது? முதலமைச்சர் பேசும்போது உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதினு சொல்றாரு, வார்த்தையை தெளிவா சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்ப சாரின்னு கேட்குறாரு. அப்புறம் கலைஞர்னு சொல்றாரு. இந்த சொல்லாடல் முதலமைச்சர் பேசுனதை பற்றி நம்ம கேள்வி கேட்கல. அவர் மரியாதை வச்சிருக்காரு, முன்னாள் முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்குறாரு, அவருடைய தமிழ் புலமைக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்றலாம் தாண்டி கருணாநிதின்ற வார்த்தை ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அவர் அவருக்கு ஒரு கலைஞர்னே கூட்டு பழகிருக்கலாம். அதனால் ஒரு வார்த்தை ஒரு பேர் சொல்கிறதுல தவறு கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள்னு சொல்லிடலாம். பட் அதை கூட அவர் திருத்திக்கணும்னு நினைக்கிறார். இல்லை சார், அந்த உடல் மொழி, சிஎம் உடல் மொழி எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு பேரை உச்சரிக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஹம்புலாக பொலைட்டாக, இன்னும் சொல்லப்போனால் டவுன் டு எர்த்தாக அவருக்கு சாரி கேட்குறாரு. இப்போ இது இந்த அளவுக்கு தேவையா அப்படின்றதா? இது ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு எடுத்துக்கலாமா, இல்லை மரியாதைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை தாவேக்காவுக்கு அதிகாரம் வந்த பிறகும் அவர்கள் தன்னை அந்த முதலமைச்சர் அப்படின்றத அவர் உணரலன்றது மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் ரொம்ப ஹம்பிள் இன் நேச்சராக தான் தெரிகிறார். நீங்கள் சட்டசபையில் உட்காந்துருக்கும் போதே கூட பாருங்கள், இன்றைக்கி பேசினார். நேற்றெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் அவர் அந்த செஷன் முடிகிற, ஏன்னா நேற்று எக்ஸ்டெண்ட் ஆச்சு லஞ்ச் அவருக்கு மேலே, காலையிலேருந்து அப்படியே தான் உட்காந்துருந்தார். பேசுகிறீங்க என்ன கேட்குறாருங்கிறது பார்த்துட்டு இவருக்கு பர்த்டேக்கு சொல்கிறவங்களுக்கு மட்டும் அவர் விஷ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே நம்மளாம் கூட கொஞ்சம் போர் அடிச்சுன்னா ஏதோ ஒன்று இப்படி அப்படின்னு எதையோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் அவர் பாருங்கள், கீனாக ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாருங்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். கீழே ஒரு நோட்டு வச்சுருக்காரு, ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு. அவங்க சொல்லும்போது கூட உதாரணத்துக்கு ஒரு அம்மையார் பிரேமலதா இந்த டம்ளரை வைக்கிறதுக்கு பதிலாக பாட்டில் வைக்கலாமேங்கிறது போது அது நோட்ஸ் எடுக்கிறாரு. உடனே பன்னீர்செல்வம் வேண்டாம் பாட்டிலாம் வேண்டாம், எல்லாம் கோவம் வந்தால் எல்லாம் எடுத்து எரிஞ்சு அடிச்சுட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அவர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். இவங்க இன்றைக்கி நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக இருக்கிறாரு, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் பேச மாட்டேங்கிறாரு, அது இதுன்னு. ஆனால் இஸ் அ வெரி கீன் அப்சர்வர். ரொம்ப ஹம்பிள் நேச்சராக இருக்கார். அதோட மட்டும் இல்லைங்க, திமுக இன்றைக்கி பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்த உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. திமுகவை பற்றி பேச வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? அவங்க வேற இல்லை, இப்போ அவங்கள பற்றி பேசலாமான்னு தெரியல. எவ்வளோ ஒரு மாண்பு இல்லைங்களா இது? அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் இல்லாத போது நான் அவங்கள பற்றி பேசக்கூடாது. ஹியூமனிட்டி எவ்வளோ பெரிய மாண்புங்க. இதுதானே மாண்புமிகுன்னு சொல்கிறது. இது ஒரு மாண்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அப்போ கூட அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க, சார் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சார், மக்கள் பார்ப்பாங்க, பேசுங்கன்றார். அப்புறம் சபாநாயகர் சொல்கிறாரு, அது கடைசி, அது கிளைமேக்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர்னு சொன்னதுக்கப்புறம் அவர் திமுகவை பற்றி அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு, அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு இவர் சில பதில்கள் சொல்கிறார். அப்போது ஒருத்தர் இல்லாத போது அந்த இடத்துல அவங்கள பற்றி பேசக்கூடாதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகமான செயல் இல்லையா? கஜானா, அதாவது கட்சியினுடைய நிதிக்கு சென்றதை கஜானாவுக்கு திருப்பி இருக்கோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு விடமாட்டோம், கொள்ளை அடிக்கிறவங்களும் விடமாட்டோம், கொள்ளை அடிச்சிருந்தாலும் விடமாட்டோம். ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்கு. ஆனால் இதில் அர்த்தம் பவர்ஃபுல்லான டயலாக். சொல்லப்பட்ட விதம் வேணா விமர்சனத்திற்குள்ளாக இருக்கலாம், ஆனால் யாரும் தப்ப முடியாதுன்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காரா? நீங்கள் இல்லை, இதில் விமர்சனமே இல்லை, இதை பாராட்டக்கூடிய டைலாக்.
சினிமா டயலாக் இதையும் ட்ரோல் பண்றாங்களே சார். என்ன ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு அதில் மெசேஜ் என்னங்கிறதுக்கு புரிஞ்சுக்கலையா? நான் தொட மாட்டேன், தொடுறவங்களையும் விட மாட்டேன், முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிறார் சார். இதில் என்ன சார் ட்ரோல் வேண்டி கிடக்கு? அப்போ அவன் ட்ரோல் பண்ணுறவனுடைய என்ன? முன்னாடி யாரோ தொட்டிருந்தா விட மாட்டேன்னா அதை நீங்கள் பாராட்டணுமா ட்ரோல் பண்ணணுமா? அப்போ இந்த ட்ரோல் பண்ணுறவனுடைய புத்தி எப்படி இருக்கு? அப்போ இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவே அதை சொல்கிறார். கண்டிப்பா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மக்களினுடைய பொதுமக்களினுடைய பணத்தை திருடி சுரண்டி ஊரை அடித்து ஒலையில போடுற வார்த்தையும் கூட பயன்படுத்தினார் இன்னைக்கு. ஊரை அடித்து ஒலையில போடுறீங்களா நான் விட மாட்டேங்க கர்ஜிக்கும் போது அவரை பாராட்டி நீங்கள் பேசணுமா? நீங்கள் அவரை வந்து ட்ரோல் பண்ணுறீங்கன்னா எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க நீங்கள்? ஆரம்பத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தபோதும் சரி, இது வரைக்குமே சரி சார், ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் இல்லை. ஒரு திமுகவோ அதிமுகவோ ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்தது அப்படின்னா அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க போடுறதான் ஸ்கீமு, அவங்க இது பண்ணுறது தான் நிதி அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலையில் தாவேகா ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. இந்த வார்த்தை அப்படிங்கிறது இது இன்னொரு அடுத்த நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடையுதா? திமுக எதிர்பார்க்கலையா? ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இபியில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டுகள் அறப்போர் இயக்கம் ஃபுல் டேட்டாவோட கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. இபியை தாண்டி இன்னும் இந்து சமய அறநிலைத்துறை அது இருக்கு, இன்னும் பல துறைகள், ஒவ்வொரு துறைகளும் எல்லா துறைகள்லையுமே அந்த ஊழல் நடந்ததற்கான அடிப்படை குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இப்போ இதெல்லாம் இவங்க தோண்டி எடுப்பாங்கன்ற நம்பிக்கை வருமா? உதாரணத்துக்கு ஏவா வேலு, KN நேரு அவர்கள் மீதான FIR அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுது. ஸோ எல்லா அமைச்சர்களுமே ஒரு ரவுண்ட் வருவதற்கான வாய்ப்பை தாவேகா செய்யுமா? கட்டாயமாக செய்யணும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக என்னன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளார என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு நீங்கள் கர்ஜித்த அந்த குரல் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்கள பூரா FIR போட்டு கேஸ் வந்து ஸ்பீட் ட்ராக் போடுங்க. இந்த ஸ்பீட் ட்ராக், ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதம் தீவிரவாதமும் ஒன்று. தீவிரவாதத்தை எப்படி எந்த வகையிலையும் சகிச்சுக்க முடியாதோ அந்த அளவுக்கு வந்து ஊழல்வாதத்தையும் ஒரு இம்மி அளவு கூட சகிச்சுக்க கூடாது. ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களாகட்டும் பொதுமக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா, ஊழல்ங்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லைங்க, எல்லாம் யாருங்க லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க, யாருங்க ஊழல் பண்ணாமல் இருக்காங்கன்னு இந்த ஊழலையே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா இதை எடுக்கக்கூடிய செயல்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதும் ஊழல்வாதம் ஆதரிக்கிறதும் ஒன்று. தீவிரவாதினாச்சுக்கு வெளியிருந்து எவனோ ஒருத்தன் வந்து செய்யணும். ஊழல்வாதிங்கிறவன் நம்ம கூட உட்காந்தே நம்மளை சாவடிச்சிடுவான், அணு அணுவா கேன்சர் மாதிரி. அப்போ அதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வச்சு அதை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எந்த அரசாங்கம் மாறினாலும், இதுக்கப்புறம் வேறு அரசாங்கம் வந்தால் கூட, எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் ஒரு வருஷம் அவங்களுக்கு இந்த தாங்க வேலை, மீதி நீங்கள் 4 வருஷம் நல்லது பண்ணுங்க போதும். ஊழலை தடுத்தீங்கன்னா இதை விட என்ன சார் மக்களுக்கு நல்லது வேணும்? அப்போது ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த மாதிரி முதல் ஒரு வருஷத்தில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை துரிதமாக எடுத்தாங்கன்னா ஒரு 2-5 ஆண்டு காலத்தில் 3-5 ஆண்டு காலத்துக்குள்ளார யாருக்காவது எந்த அரசியல்வாதிக்காவது பொதுமக்களுடைய காசை தொடணும், அவன் காசை தொடறதுக்கே பயப்படுவான். தேர்தல் வந்தாலே ஒரு பயம் வந்துடும், ஒரு வேளை தோத்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த பயத்தை உண்டு பண்ணுறது தான் இன்றைக்கி முக்கியம். அப்போ மக்களுக்கு இன்னும் அதீதமான நம்பிக்கை வரும். 2017 தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது குழப்பமாக சுரண்டலுக்கு உள்ளாச்சுன்ற மாதிரியான ஒரு கருத்தை பயன்படுத்தி திமுக அதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசையும் விமர்சிக்கிறார். சிஎம் ஸ்பீச் முடிஞ்ச உடனே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி சிஎம்க்கு போய் பர்சனல் தேங்க்ஸ் பண்ணுறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அவர் நான் தான் சொன்னேனே, கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட பதவியில் இல்லாதவங்களுக்கு பிடிக்கும்னே. இப்போ அவர் போய் கை கொடுத்ததை பார்த்தா மாற்றுக் கட்சிக்காரங்களுக்கே அது பிடிச்சிருக்குது. பதவியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுகிறதுல, சிஎம் இன்னைக்கு அவர் பேசுனதில் வந்து இருக்கக்கூடிய நியாய தர்மம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் முதல்ல கூட சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து ரொம்ப துரிதமாலாம் எதுவும் பெரிய ஆக்ரோஷமாலாம் இருக்கிறதில்ல. ஆனால் அவர் வந்து அக்ரெசிவ் இல்லையோ வெரி அசர்ட்டிவ் பர்சன். இதுதான் அதுக்காக கம்பு சுத்துற பழக்கம் இல்லை, பொறுமையாக செய்வார், ஆனால் திடகாத்திரமாக செய்வார். அந்த மாதிரி நேச்சர் தான் அது. அந்த 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 லீடர்ஷிப்னுடைய ஸ்டைலு கல்ச்சர் பார்ட்டிக்கும் அது பெனட்ரேட் ஆகுது. அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க, நீங்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக இருக்கோம், எங்களுக்கு தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, யாரும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி அவர் அந்த கல்ச்சரை வந்து டவுன் த லைன் வந்து தலைவருடைய ஸ்டைல் அப்படியே வந்து அந்த கட்சிக்காரங்களும் சேர்ந்து தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட வந்து மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்காரங்க வந்து பல இடத்துல அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து இவங்க புதுசாக ஆளுங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க 76 வருஷம்
எங்கேயாவது நீங்கள் சட்டசபையில் தெரிஞ்சதா இவங்க 76 வருஷம் அவங்க 2 வருஷம் 4 மாதம்னு? கரெக்டான இதில் யார் 75 வருஷம் தாண்டினீங்களே தெரியல. சூப்பர் கம்பாரிசன். கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்றது நடந்துக்கிற விதத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது அப்போ ஒரு லீடர்ஷிப்னுடைய எபிலிட்டி எங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு அமைச்சர் இதில் வேற என்னன்னா, எங்க அமைச்சர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும்னு வேற சில பேர் இதுக்கு வக்காலத்து. லீடர்ஷிப்னா என்ன? நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் லீடர். அவங்கள உட்கார வச்சுட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் லீடர் இல்லை. அப்போது இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து இந்த கட்சி புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அமைச்சர் பெருமக்கள் அந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதை நம்ம பாராட்டணுமா இல்லையா? ஒரு நல்ல அமைச்சரவை அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பாராட்டணுமா இல்லையா? அது இன்றைக்கி போய் சொல்கிறாரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து வெறும் பேர் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கிறீங்க சோஷியல் ஜஸ்டிஸ்னு. நாங்கள் 8 பேர்த்துக்கு வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு, நம்மளுடைய சகோதரிகளுக்கு நாங்கள் அமைச்சரவையில் கொடுத்துருக்கோம், நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சார் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாரு. உட்காந்து பதில் சொல்லலாமல்ல எல்ஓபி? நாங்கள் 4 பெண்களுக்கு, நீங்கள் பெண்களுடைய பாதுகாவலர்னு கற்றுக்கிறீங்க, நாங்கள் 4 அமைச்சர் பெருமக்களுக்கு பெண்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருவோம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கீங்களோ மைனாரிட்டியாக இருக்கீங்களோ என்றைக்குமே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கே கொடுத்ததில்ல. உங்களுடைய தயவில் தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறோன்றீங்க. அவங்களுக்கு இப்போ நாங்கள் பதவியில் கொடுத்த கூட ஏன் கதறீங்கன்னு கேட்குறாரு. சரியான வார்த்தை, கதறல்ஸ். ஏன் கதறல்ஸ்? இந்த கதறல்ஸ் எல்லாம் எதுக்குங்கிறாரு. அப்போது நாங்கள் வந்து மக்களினுடைய ஆதரவிலையும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கக்கூடிய சக்திகளினுடைய ஆதரவிலையும் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக. இதுக்கு மேலே என்னங்க ஒரு அசர்ட்டிவாக சொல்ல முடியும்? என்ன அக்ரெசிவ்னஸ் வேணும்? இவங்கள மாதிரியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைனா அதுதான். அதோட இங்கே தெளிவாக சொல்கிறாரு. நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்கள் முன்னாடி கொண்டு வந்தோம். நீங்கள் சென்டினரி இயரில் வந்து அசம்பிளியினுடைய சென்டினரி இயரில் நீங்கள் 2021 என்ன பண்ணினீங்கன்னு அந்த புக்கை கொண்டாந்து ஆதாரத்தோடு சொல்கிறாரு. அன்றைக்கி ஜனாதிபதி வந்தாங்க, அன்றைக்கி வந்து நேஷனல் ஆந்தத்துக்கு அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போ என்ன பண்ணிருந்தீங்க? இதே அவைக்குள்ளார தான் அது நடந்தது. அன்றைக்கி நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க. அதுவும் ஐயா கலைஞரனுடைய படத்திறப்பு விழா இல்லாது போட்டு எவ்வளோ சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் அக்ரெசிவாக இருக்கணுங்கிறது இல்லை, அசர்ட்டிவாக இருக்கார். அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் வேறு. நீங்கள் நான் பல தடவை சொன்னேன், ஏங்க பேசலைங்கிறீங்க. அவர் பேசாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன எதிர்பார்த்த மாதிரியே தான் ஆச்சு. அவங்க பேசுனதுக்கப்புறம் இவங்க யாராவது உள்ளார உட்கார முடிஞ்சுதா? சரி, அப்படி தான் போனீங்களா? வீட்டுக்கு போனீங்களா? உங்கள் ரூமில் போய் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை சட்டசபைக்குள்ளாரே உட்காந்து நேரில் பார்க்குறதுக்கு என்ன? அதுவும் இல்லாமல் இன்னொரு எதுக்காக நான் இதை விமர்சனம் வைக்கிறேன்னா, அவர் சபாநாயகர் சொல்கிறாரு, சார் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமோ என்ன வினாக்கள் கேள்விகள் இருக்குதோ கேளுங்க, அதுக்கு பூரா முதலமைச்சர் பதில் கொடுப்பாருன்றார். இதைத்தானே சார் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுருந்தீங்க. நாங்கள் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற நீங்கள் வெளியே வந்து அப்படியே வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் மாற்றி பேசுகிறார். கேட்குற கேள்விக்கு பதில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஏங்க, முதல்ல நாச்சுக்கு உங்கள் ஆட்சியில் எதையுமே லைவ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்கிறது தான் உண்மைன்னு மக்கள் நம்பிக்கிட்டு குழப்பமா இருக்கும். எதிர்க்கட்சி ஒன்று சொல்லும், ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அப்பட்டமாக அவங்க கண்டென்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு அப்பட்டமாக நம்ம பார்க்குறோம். சபாநாயகரே சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவருக்குன்னே சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் என்ன உங்களுக்கு வினாக்கள் சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே கேளுங்க, அதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லுவார்னே சொல்கிறார். இவ்வளோ நாளாக நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் உட்காந்து கேள்வி கேட்டுருக்கலாம்ல, எதுக்கு வெளிநடப்பு பண்ணீங்க? வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. கேள்வியை கேட்காம வெளியே போனது நீங்களா, இல்லை பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருந்தது அவரா? அதே மாதிரி நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அவை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னங்காட்டி நாங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் டிவியை போட்டு பார்த்தா அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்பட்டமான பொய்யுன்னு தெரியாதா? நேரலையில் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நேரு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்திரிச்சு போகிறீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது போகிறீங்க. எவ்வளோ பச்சை போய் பேசுகிறீங்க நீங்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு கூச்ச நாச்சமே இல்லையா? இதே வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய சாதனை. இந்த டிவி லைவ் ரிலே தயவுசெய்து இனிமேல் எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டும் இதுக்கு வராமல் பார்த்துக்குங்க. அதான் சொல்கிறாரு. நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினச்சி, எங்களை விமர்சனம் பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்களுடைய வேஷத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கீங்கன்றார். எந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து சபையில் திமுக நடந்தது நம்ம எந்த வகையில் வந்து நம்ம ஆதரித்து பேச முடியும் சொல்லுங்கள்? இல்லை எந்த இடத்துல போய் தாவேகாவை குறை சொல்ல முடியும்? சுருக்கமாக எடுத்துக்கலாமா சார்? திமுக ஒரு மாதிரியான கலக்கத்திலையும் இன்னும் சரியான வார்த்தையை போடணும்னா ஒரு அச்சம் வந்து விட்டது திமுகன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அவர் சொல்கிறாருல, என்ன ஒவ்வொரு வேஷமாக கலையும் போல இருக்கு, ஒவ்வொரு ஊழலாக வெளியே வரும் போல இருக்கு.
சொன்னார் அவர் இன்னைக்கு சிஎம். அப்போ ஒவ்வொரு ஊழலாக வெளியெடுத்து இது வரைக்கும் தொட்டவங்களை விடமாட்டான்னு சொல்கிறது ரெண்டையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் உங்ககிட்ட 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே வீரவசனம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் அறப்போர் இயக்கத்தை பற்றி பேசுனீங்க. அறப்போர் இயக்கம் புட்டு 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 வச்சுருக்காங்க எல்லாத்தையும். சார் டெண்டரே ஒரு கவர்மெண்ட்டில் எதுக்கு சார் டெண்டர் கேட்குறோம்? கவர்மெண்ட்டில் விடுங்க சார். நம்மளே வந்து ஏதோ ஒரு டெண்டர் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு கொட்டேஷன் கேட்போம். நம்ம டெண்டர்னு சொல்ல மாட்டோம், ப்ரைவேட்டாக பார்க்குறீங்க கொட்டேஷன் கேட்குறோம். எதுக்கு சார் கொட்டேஷன் கேட்குறோம்? தரமாக இருக்கணும், விலை மலிவாக இருக்கணும், சரியான விலையாக. நம்ம வந்து ஒரு கலர் டிவி வாங்குறதுனா கூட ஒரே டிவி, ஒரே கம்பெனி, ஒரே மாடல், 4 கடையில் கொட்டேஷன் வாங்குறோமா இல்லையா? எதுக்காக? பொருள் அதே தான், ஸ்பெக்கு அதே தான், குவாலிட்டி எல்லாமே ஒரே பொருள் தான். ஆனால் கடைக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்குது. எங்கே வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கலான்னு தானே சார் நம்மளே தனிப்பட்ட முறையில் கொட்டேஷன் கேட்குறோம். எப்படி சார் கவர்மெண்ட்டில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் போடும்போது 35 சப்ளையர் எப்படி சார் கண்ட மாதிரி ஒரே ரேட்டை கோட் பண்ணுவான்? அப்போ இது எவ்வளோ பெரிய கூட்டு சதி இல்லையா இது? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து அதான் சொல்கிறாரு இன்றைக்கி நீங்களாலும் எல்லாமோ புண்ணியவான்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரே. கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ திமுகவுக்காக வரக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த 5 வருடத்தோட முடியறதில்லை. ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா தீர்ப்பை நோக்கி போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதனால் திமுக பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற அனுமானத்தை வச்சா உங்களுடைய பதில் என்ன? இல்லை கட்டாயமாக அதுதான் நமக்கு சமிக்கை. அவங்க இன்றைக்கி வந்து இது வரைக்கும் ஆன்டி பிஜேபின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பேசுனது பூரா ஆன்டி காங்கிரஸ். அப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல தமிழக அரசும் பயங்கர அசட்டிவாக இவங்க மேலே கேஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஊழலாக வெளியே கொண்டு வருவாங்கங்கிறதான் நமக்கு அப்பட்டமாக தெரியுது. பத்தாத குறைக்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கமும் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஐயா நேரு மேலே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. போட்டாங்களே இது வரைக்கும்? இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே வந்து நாங்கள் விசாரணை பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகைக்கு இடி அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது திமுக கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? உங்கள் மூலியமாலாம் வர வேண்டியதில்லை, எங்கள் மூலியமாகவே வரட்டும். எவ்வளோ இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இன்றைக்கி ஏற்கனவே இடி கேஸ், பத்தாவது வரைக்கும் டாஸ்மாக் கேஸு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், நிலக்கரி ஊழல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எவ்வளோ ஊழலுங்கிறதெல்லாம் வெளியே வர வேண்டியது இருக்குது. ஐயா சிவசங்கரன் கூட நேற்று பேசும்போது இதெல்லாம் சேவை டிபார்ட்மெண்ட்டுன்னாரு. மாற்று கருத்து இல்லை. இபியோ இதோ வந்து நீங்கள் சேவை டிபார்ட்மெண்ட், கொள்ளையடிக்கிற டிபார்ட்மெண்ட் கிடையாதுல்ல. அப்போ இன்றைக்கி 2,47,000 கோடி கடன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்ஜெட்டட் பாரோயிங் 10 லட்சம், வெள்ளை அறிக்கை சொல்கிறது ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் 3,18,000 கோடி. அதில் 2,41,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இபிக்கும் 71,000 கோடி வந்து பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் வேண்டாமா? அப்போ எத்தனை ஊழல் எதில் சார்? இதெல்லாம் விடுங்க. டெய்லி டிவியில் வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸுங்கெல்லாம் வந்து பேசுகிறத பார்க்குறோமா இல்லையா? ஸ்கூல் அசோசியேஷன்லேருந்து வந்து பேசுகிறாங்க, இபி கான்ட்ராக்டர்ஸ் பேசுகிறாங்க, பிடபிள்யூடி கான்ட்ராக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸும் வந்து எங்ககிட்ட இத்தனை பர்சன்டேஜ் போட்டு அடித்தாங்க, இப்போ வந்து இந்த அமைச்சரவையில் எங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வேணாம், ஆனால் செய்கிற வேலை கரெக்டாக இல்லைனா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லை? இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் பார்த்தோமா இல்லையா? இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்கன்றாரு. எத்தனை ஆதாரம் சார் வேணும் இன்றைக்கி பொது வழியில்? அப்போ இதெல்லாம் மக்களுக்கெல்லாம் வந்து என்ன அவங்க ஒன்றுமே இல்லைன்றாங்களா? எதுக்காக சார் அப்போ மக்கள் தோக்கடிச்சாங்க? எவ்வளோ குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்குது. அதையெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை பூரா இன்றைக்கி அதனால தான் நான் சொன்னேன், இது கேஸாக மாறி எஃப்ஐஆராக மாறி விசாரணை துரிதமாக நடந்து இதை வந்து தண்டனைக்கு போகணும். அப்போ தான், ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஊழலுக்கு தண்டனை வாங்கினவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான். அப்போ இவங்க எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்களா அவங்க தான். அப்போ இந்த தமிழக அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் ஊழல் பண்ணீங்க, வேறு எல்லாரும் க்ளீன் ஸ்லேட்டா? அப்படி தான் இருக்காங்களா எல்லாருமே? சார் சாதாரண வண்டு முருகன் அடிக்கிற காசு எவ்வளோ சார்? கிளை வட்டம் மாவட்டம் ஒன்றியங்கிறது அடிக்கிற காசு எத்தனை? என்னமோ அப்படியே இப்போ பெரிய அப்படியே இறையாட்சி நடத்தின மாதிரி இன்றைக்கி புனிதாத்மாக்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அவர் சொல்கிறார், புண்ணிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சிஎம்ஏ கேட்குறாரு. ஸோ இது எல்லாம் பேச்சளவில் இல்லாமல் துரிதமாக இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து, ஐயா அவர் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையில் வந்து கர்ஜித்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஊழல் செஞ்சால் நமக்கு சிறை தண்டனை கட்டாயம் உண்டுங்கிறத வந்து நிலைநாட்டணும். அது மக்கள் மேல்கிட்ட இன்னும் இந்த ஆட்சி மேலே அதீதமான நம்பிக்கை ஏற்படுத்துன்னு தான் நான் பார்க்குறேன். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராமகிருஷ்ணன். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேர்களே.